நீ நம்பியிருக்க மாட்டல்ல? உன்ன மாதிரியே ஒருத்தி அப்படியே உன்னை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருந்திருப்பாளே. மூஞ்சி விஷயத்தை ஈஸியா முடிச்சிட்டேன். பட் நான் உன் குரலை அவகிட்ட கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 8 மிமிக்ரி ஆர்டிஸ்ட வச்சு அவளுக்கு நான் தெரப்பி கொடுத்தேன். யூ நோ வாய்ஸ் தெரப்பி? என்னெல்லாமோ பண்ண காயத்ரி. உன்னை பத்தி சொல்லி, உங்க அப்பா பத்தி சொல்லி, உங்க அம்மா பத்தி சொல்லி, உன் தங்கச்சியை பத்தி சொல்லி, உன் அருமை புருஷன் சூர்யா பத்தி சொல்லி, அவன் அம்மா அப்பா பத்தி சொல்லி, அவங்க அக்காவை பத்தி சொல்லி, வீராவை பத்தி சொல்லி, வீரா பொண்டாட்டி பத்தி சொல்லி, வீரா மாமாவை பத்தி சொல்லி, ரேணுகா பத்தி சொல்லி, ரேணுகா பாட்டியை பத்தி சொல்லி, ஐயோ 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 ஐயோ, நான் ஒருத்தரை மிச்சம் விடலையே. நான் அனுப்பி வச்ச டூப்ளிகேட் காயத்ரி, நான் அனுப்பி வச்ச உன்னோட அண்ணன், நான் அனுப்பி வச்ச போலி சாமியார், நான் அனுப்பி வச்ச போலி டாக்டர், நான் அனுப்பி வச்ச போலி லேப் அசிஸ்டன்ட். உன்னால இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுதா காயத்ரி? உன்னை அடையிறதுக்காக புதுசா உன்னை சுத்தி ஒரு உலகத்தையே நான் உருவாக்கினேன். உன் வாழ்க்கையில அந்த ஆண்டவன் எழுதின ஸ்கிரீன் பிளேவை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதுல இருக்கிற வார்த்தைகளை மட்டும் மாத்தினேன். உனக்கே தெரியாம உனக்குள்ளேயே அதை ஒளிச்சு வச்சிருந்தேன். இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோன்னு யோசிச்சு பார்த்தியா? எவ்வளவு லட்சம் செலவு பண்ணிருப்பேன். என்ன மாதிரி ஒரு மேதாவியெல்லாம் விட்டுட்டு அந்த கம்மல் போட்ட சோப்லாங்கி பின்னாடி ஏமா இப்படி அலையறீங்க? அதிர்ச்சியா இருக்க? உன்னால இதெல்லாம் நம்ப முடியல. இதெல்லாம் கனவுன்னு தோணுதா? இல்லையா? பின்ன என்ன? உன்னை தவிர வேற யாரும் இவ்ளோ கிரிமினலா யோசிக்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நீதான் செத்து போயிட்டியே. வேற யாரு இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தான் கொஞ்சம் குழம்பிட்ட. எப்ப நீ சாகலன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே இது எல்லாமே நீ சொல்லாமலே எனக்கு புரிஞ்சிருச்சுடா. இப்ப என்ன டா போட்டு கூப்பிட்டல? அது செல்லவந்தனடா கூப்பிட்ட. ஐ லைக் இட். இந்த சீ கூட ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? எனிவே, நான் நினைச்சபடி உன்னை உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. இன்னைக்கு அவன் கோர்ட்டுக்கு போயிருப்பான். அங்க நான் அனுப்பின டூப்ளிகேட் காயத்ரி அவனுக்கு ஜாமீன் கூட கிடைக்காத அளவுக்கு அங்க சாட்சி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவன் நிரந்தரமா ஜெயிலுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கணும். எனிவே டார்லிங், உனக்கும் எனக்கும் பாஸ்போர்ட் விசா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் இன்னொரு நாட்டுக்கு போறோமே. எங்கன்னு தானே கேக்குற? தட் இஸ் த சர்ப்ரைஸ். இத பார் காயத்ரி, இன்னைக்கு கோர்ட்ல நீ பேச வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை தான். சூர்யா குமார கொலை பண்ணல. குமார் தானாவே விழுந்துதான் செத்து போனாரு. இது தவிர வேற யாரு எதை கேட்டாலும் பதில் சொல்லாத. புரியுதா? நானும் இதத்தாம அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது உண்மை, என்ன நடந்தது, எது நியாயம், எது அநியாயம்னு இதெல்லாம் இப்ப எனக்கு யோசிக்க கூட பிடிக்கல. எப்படியாவது மாப்பிள்ளை வெளியில வந்துட்டா போதும்னு இருக்கு. மாப்பிள்ளை கண்டிப்பா வெளியில வந்துருவாருமா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கிறப்ப நம்ம யாரை நினைச்சு பயப்படணும்? என்னம்மா காயத்ரி நான் சொல்றது? ஆமாப்பா.
உங்களை தான் மாமா நம்பி இருக்கேன். இன்னைக்கு மட்டும் ஏதாவது சொதப்பிருச்சுன்னா அப்புறம் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நீ எதுக்குமா கவலைப்படுற? நான் பேசினபடி பக்காவா எல்லா ஏற்பாடுகளையும் கரெக்டா பண்ணிட்டேன். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல காயத்ரி கோர்ட்டுக்கு வந்துருவா. அவ கோர்ட்டுக்குள்ள நுழையிறப்பவே நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் கரெக்டா நடக்கும். பாத்துமா என்னம்மா என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலம்மா, ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியலையே. என்னன்னு பாருமா. என்னாச்சுமா? ஒரு நிமிஷமா, இத பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா, வண்டியை கரெக்டா நிறுத்திட்டேனா? இது வரைக்கும் எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு அரை மணி நேரம் இழுத்தடிச்சோம்னா கோர்ட்டை ஆரம்பிச்சு விசாரணை முடிஞ்சிருமா. இவ அங்க போகாம இருந்தாலே சூர்யா ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துருவாரு. இதே மாதிரி நேரத்தை இழுத்தடிச்சா போதும். வண்டியை ரிப்பேர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுமா. ஐயோ, காயத்ரி வர்றா, நீ ஏதாவது பண்ணு. பாருமா. ஐயோ பாத்துமா. சூடா இருக்கு. என்னாச்சு ரேணுகா? டைம் ஆயிட்டு இருக்கு. அதாண்டி என்னன்னு தெரியல. பாத்துட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இரு, நான் என்னன்னு செக் பண்ணிடுறேன். நீ வண்டியில உட்காரு, நான் பாத்துட்டு வரேன். உட்காருமா காயத்ரி. அந்த ஒயரை பாருமா. சொல்லுங்க. எங்க இருக்க? கோர்ட்டுக்கு போயிட்டியா? போயிட்டு தான் இருந்தோம். வண்டி ஏதோ ரிப்பேர்னு ஒரு ஓரமா நிறுத்தி அந்த ரேணுகா செக் பண்ணிட்டு இருக்கா. அவ வண்டி எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன? கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ அங்க இருக்கணும்னு நான் சொன்னேன்ல. நான் சொன்ன வார்த்தை மாத்தாம நீ ஜட்ஜ் முன்னாடி சொன்னாதான் சூர்யா ஜாமீன்ல வெளியில வராம உள்ளே லாக்காய் உட்கார முடியும். ஐயோ புரியுது சார், ஆனா பாதி வழியிலே வண்டி நிக்குதே. நீ ஏன் வண்டி எல்லாம் போன? நான் உன் ஆட்டோல தானே போக சொன்னேன். நான் ஆட்டோல தான் வந்துட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி வழியில நிறுத்தி அவ வண்டியில ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டா. ஐயோ, என்னாச்சுமா வண்டிக்கு? ஒண்ணு இல்லம்மா, சின்ன பிரச்சனை தான், நான் சரி பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் ஆகும்னா நாங்க வேற வண்டி புடிச்சிட்டு போறோம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இதை இப்ப சரி பண்ணிடுறேன். இதை என்ன பண்ண சொல்றீங்க? சரி விடு. நீ ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சு உடனே கோர்ட்டுக்கு போற வழியை பாரு. ரேணுகா கோர்ட்டுக்கு வராளோ வரலையோ அதை விடு. ஆனா நீ கோர்ட்ல ஆஜர் ஆகணும். நீ இருந்தாகணும். புரியுதா? சரி, நீங்க போன் வைங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க கோர்ட் வரைக்கும் போகணுமா? ஆட்டோல எதுக்குடி? இப்ப வண்டி ரெடி ஆயிடும், நம்ம போயிடலாம். ரெடி பண்ணிட்டு நீ எடுத்துட்டு வந்து சேரடி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயோ 2 நிமிஷம் அம்மா, இரு. நீ வண்டியில ஏறுமா, வாமா. அம்மா காயத்ரி, நம்ம வண்டி ரெடி ஆயிருமா? நம்ம வண்டியில போலாமா? சொன்னா கேளுமா. ஐயோ இல்லப்பா, எனக்கு உடனே சூர்யாவை பார்த்தாகணும். கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு அவர்கிட்ட ஒரு நிமிஷமாவது பேச முடிஞ்சா நல்லா இருக்கும்னு படுது. சும்மா இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்கப்பா. அம்மா காயத்ரி, நீங்க வண்டி எடுங்க. சரிம்மா, சொன்னா கேளுமா. அம்மா காயத்ரி, என்னப்பா இவ? வாமா, சீக்கிரம் வாமா, வண்டி எடு. வா, சீக்கிரம் எடுமா. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. போயிருமா.
ரேணுகா சீக்கிரமா போமா. காயத்ரி கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பார்க்க முடியுமா? ஆமாம்மா பார்க்க முடியும். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. வந்துட்டோம்ல? ஆ கொஞ்சம் சீக்கிரமா போங்க. விடாத நல்லா டைட்டா போடுறா. விடுடா அவள. ஐயோ காயத்ரி. டேய் விடுடா அவள. காயத்ரி. ஐயோ விடுடா. ஏய் நவரே விடுடா. என்ன பண்ற? விடாதடா இழுத்து போடா. ஐயோ காயத்ரி. ஏய் வாங்க வா. விடு. விடுடா. ஐயோ விடுடா அவள. காயத்ரி. டேய் டேய் விடுடா. விடுடா. ஏய் எங்க ஓடுறீங்க? இல்ல பிடிங்க அவங்கள. காயத்ரி காயத்ரி என்னாச்சு? அம்மா அம்மா ஒண்ணு ப்ராப்ளம் இல்லையே. காயத்ரி அம்மா காயத்ரி உனக்கு ஒண்ணு ஆகுமா? ஐயோ ஓகே. சூர்யா. காயத்ரி கடவுளே. அம்மா பதறாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. இல்ல சார். சூர்யா இவங்க கூட தானே பேசணும்னு சொன்னீங்க. அப்ப ரெண்டு பேரும் தனியா வாங்க. வாங்க. வா காயத்ரி. சூர்யா அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வாங்க. சரி வா. மாப்ள என்ன மாமா இப்படி சொதப்பிட்டானுங்களே? எனக்கே புரியலம்மா. எப்படியாவது காயத்ரிய கோர்ட்டுக்குள்ள போக விடாம தடுத்து கடத்திட்டு போய் ரொம்ப தூரத்துல கொண்டு போய் இறக்கி விடுங்கடான்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன். இப்படி காரியத்தை கெடுத்துட்டானுங்களே, என்னம்மா பண்றது? காயத்ரி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நீ ஜெயிலுக்கு ஒரு தடவை கூட வரல. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணி கஷ்டப்பட்டேன் காயத்ரி. உங்களை எப்படியாவது வெளியே எடுக்கணுங்கிற ஒண்ணுதான் என்னோட நோக்கமே. அதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். சும்மா வந்து பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். எங்க அம்மாவும் சுபுவும் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? ஏதோ அவங்க லாயர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா, அவர் மூலமா பெயில் எடுக்க போறோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெயில் எனக்கு எதுக்கு காயத்ரி? அதுக்கு பேசாம நான் ஜெயில இருந்து செத்துருவேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சூர்யா. சுப்பு பாவம், அவ என்ன பண்ணுவா? உங்க மேல எனக்கு இருக்கிற அதே அன்பு, அதே காதல் தான் அவளுக்கும் இருக்கும். எனக்கு தாலி கட்டின மாதிரி தான் நீங்க அவளுக்கும் கட்டினீங்க. என்ன மாதிரி தான் அவளும் உங்க குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. பிடிக்குது பிடிக்கலங்கிறதுக்கு மேல கடமைன்னு ஒண்ணு இருக்கு சூர்யா. யாரும் அதுல இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. என்ன காயத்ரி இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? சுப்புக்கு நான் கட்டின தாலி என்ன ஃபோர்ஸ் பண்ணி கட்ட வச்சாங்க, என்ன மிரட்டி கட்ட வச்சாங்க. காயத்ரி இந்த கோர்ட்லயே நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கும் மேல என்ன சுப்பு உரிமை மண்ணாங்கட்டி? நான் அவ உரிமையை பத்தி பேசல சூர்யா. உங்க கடமையை பத்தி தான் பேசுறேன். எல்லாருக்கும் சாகுற வரைக்கும் ஏதோ ஒரு கடமை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப உங்களை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வர கடமை எப்படி எனக்கு இருக்கோ அதே மாதிரிதான்
சுப்புவை ஏத்துக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. என்னால எதுவும் முடியாது. முடியாதுன்னு சொல்ல முடியாது சூர்யா. நான் இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா யோசிச்சுட்டேன். என் கூட நீங்க வாழற வரைக்கும் சாவு உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அடி எடுத்து வைக்கிற இடம் எல்லாம் ஆபத்துன்னா வாழ்க்கை சீக்கிரம் அழித்து போயிடும் சூர்யா. என்னோட விதி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அது உங்களை பாதிக்க நான் விட மாட்டேன். என்ன நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஓ விதி ஏன் விதின்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சோ அன்னில இருந்து ஒரே விதி தான். கஷ்டமோ நஷ்டமோ 2 பேரும் அதை சேர்ந்து இப்பல இருந்து ஃபேஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம காதலுக்கு கொடுக்கிற மரியாதை. காதலுக்கு நீங்க மரியாதை செய்யறதை விட சுப்புவுக்கு நீங்க கட்டின தாலிக்கு நேர்மையா இருக்கிறது முக்கியம் சூர்யா. இது பாருங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேசவே வேணாம். முதல்ல தீர்ப்பு வரட்டும். இது பாரு, தீர்ப்பு எப்படி வருமோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. உன் இடத்துல சுப்புவை என்னால வச்சு பார்க்க முடியாது. நீதான் காயத்ரி என் பொண்டாட்டி. இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. நீங்க நல்லபடியா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். சுப்புவோட ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். இந்த ரெண்டும் நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் உன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த 2ல எது நடக்கலனாலும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணவளாயிடுவேன். காயத்ரி ப்ளீஸ் சொன்னா கேளு. இல்ல சூர்யா, நீங்க என்ன சொன்னாலும் என்னோட முடிவு இதுதான். சுப்புவோட நீங்க வாழணும். அதுக்காக தான் நான் உங்களை வெளியே எடுக்க போறேன். கோர்ட்ல நான் என்ன பேசினாலும் தயவு செஞ்சு இல்லன்னு மறுத்து எதுவும் பேசிடாதீங்க. ப்ளீஸ் காயத்ரி. ப்ளீஸ் சூர்யா, என் வார்த்தையும் உங்க மௌனமும் சேர்ந்தாதான் உங்களுக்கு விடுதலையும் சுப்புவுக்கு நிம்மதியும் கிடைக்கும். டைம் ஆச்சு, கிளம்புங்க. பேசியாச்சா? பேசியாச்சு சார். போலாமா? சரி வாங்க. கொடுங்க. என்னங்க ஐயா? கான்ஸ்டபிள். ஓகே சார். கேஸை ஃப்ரீக் பண்ணிடலாம். எஸ் யுவர் ஆனர். போன மாசம் 21ஆம் தேதி கௌரிங்கிற பொண்ணு வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. தன்னோட புருஷன் குமார இந்த சூர்யா ஏற்காட்டில் வச்சு கொலை பண்ணுனத தான் நேர்ல பார்த்ததா சொல்லியிருக்கு. கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சூர்யாவை தேடி கண்டுபிடிக்க இன்ஸ்பெக்டர் ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஏற்காடு இன்ஸ்பெக்டரோட கோஆர்டினேட் பண்ணி அங்க தேடுனப்போ சூர்யா அங்க இல்ல. கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு அப்ப இந்த சூர்யா கர்நாடகாவில் கூர்க்ல ஒரு எஸ்டேட்ல பதுங்கி இருந்தப்போ கர்நாடகா போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் தேடுறது தெரிஞ்சு தலைமறைவா இருந்த இந்த சூர்யாவுக்கு இந்த கோர்ட் அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சூர்யா, உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்ன? நீங்க குமார கொலை பண்ணீங்களா? இல்ல சார், நான் குமார கொலை பண்ணல.